Hello guys, welcome to Madras Family Vlogs. ஒரு ஒன் பாட் ரெசிபியா வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. வெஜ் பிரியாணி செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸ்ல வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்துல நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிட்டு உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் ஒரு பக்கம் நான் ஊற வச்சுட்டேன். 15 to 30 minutes நல்லா ஊற போட்டுக்கோங்க. அப்பதான் ரைஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். 1 கப் ரைஸ்க்கு 1.25 தண்ணி நான் வச்சிருக்கேன். தயிர் ஆட் பண்றீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி போதுமானது. நான் இன்னைக்கு ஆட் பண்ணல, அதனால 1/4 கப் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதிக்க விட்டுருங்க. அரிசியோட தண்ணி ஒட்டி வந்ததும் நம்ம வெயிட் போட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. விசில் வந்துடாம ஒரு 8 to 10 minutes அப்படியே சிம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வெஜ் பிரியாணி ரெடி. ஒத்தியா அடி பிடிக்காம எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. சிம்பிளா ஒரு ரைத்தா வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.